ஒருத்தன் மெத்த படித்தவனாக இருந்தானால் அனுஷ்டானத்தோடு இருந்தால் அது நிச்சயம் நமக்கு மெருகூட்டுறது, மேனி அழகை கொடுக்கும். மேலும் நீங்கள் இப்படியே பார்த்துருக்கலாம், அந்த நாளில் இருக்கிறவாளுக்கெல்லாம் 50 வயசு குறைந்து முகத்தில் முத்தல் தெரியவே தெரியாது, வயசாகிடுதுன்னே தெரியாது. இப்போ 25-28 வயசுக்கு படம் எடுத்தீங்கன்னா சுவாமிக்கு ஷட்டப்த பூர்த்தியாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் அந்த நாளில் ஷட்டப்த பூர்த்தி படத்தை பார்த்தீங்கன்னா 40 இருக்குமான்வா. அப்படி தான் அப்போ முகம் இருந்திருக்கு. இப்போ ரொம்ப சீக்கிரம் முத்திப்படுறது. எதனால் போயிடுத்துனால் பரபரப்பு வாழ்க்கை, எதற்கெடுத்தாலும் அவசரம், கதி, வேகம், பிரம்மத்தை பற்றின சிந்தனை இல்லாமை. பிரம்ம சிந்தனம் வர வர முகத்தில் அந்த அழகு நன்னா தெரியும். அதனால தான் இளமையாக இருக்கா. பெருமாள் எப்பவும் இளமையாக இருக்காரோ இல்லையோ. யுவா குமாரா, அவருக்கு என்ன வயசுன்னு சாத்தம் சொல்கிறது. 16 முடிஞ்சுட்டே இருக்குமா, 17 ஆரம்பிச்சுட்டே இருக்குமா. அது என்ன சுவாமி அப்படி கேள்விப்பட்டது இல்லையே. சரி 2015க்கு சொல்லியிருக்கீர், நாங்கள் 16 வந்து கேட்குறோம். இப்போ 17 முடிஞ்சு 18 ஆகுமோ இல்லையோ. ஆகாது. அடுத்த வருஷமும் 16 முடிஞ்சு 17. 2016 3016க்கு வந்தாலும் 16 முடிஞ்சு 17 அவருக்கு மாறாது. ஏன் அது 18ன்னு சொல்லிட்டா என்ன? இப்போ ஏன் 16 முடிஞ்சே 17? இந்த பருவம் வேறு, அந்த பருவம் வேறு. 16 பருவம் வரைக்கும் கௌமாரம், அதுக்கப்புறம் யௌவனம். யௌவனம்னா இளைஞன் ஆகிடுறார். இளைஞனானாத்தான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதனால் 17 ஆயிண்டே இருக்குன்னு சொல்லணும். 17 ஆயிடுத்துன்னு சொல்லிவிட்டா அப்போ கௌமாரம் போயிடும். போயிடுத்துனா வயசாகிடுத்துன்னு விடுவா. அதனால் பெருமாள் ரெண்டையுமே ஒத்துக்கிறது இல்லையா. கௌமாரம் மாறிண்டே இருக்கும், யௌவனம் வந்துட்டே இருக்கும். நாச்சியாருக்கு எத்தனை நட்சத்திரம்? மகாலட்சுமிக்கு கல்யாணம் நடந்தது, அவளுக்கு என்னன்னார் அது யுவதிஷ்ச குமாரிணி. அவளுக்கு 12 முடிஞ்சுட்டே இருக்கும், 13 பிறந்துட்டே இருக்கும். இவருக்கு 16 முடிஞ்சு 17ஆகவே இருக்கும். சில தாயாரெல்லாம் சேவிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பெருந்தேவி தாயார்னு சொன்னேனே, மூத்த ரொம்ப வருஷமாக வாழ்ந்திருக்க தீர்க்க சுமங்கலிங்கிறாள். அதை போல் லட்சக்கணக்கான வருஷங்கள் தேவப்பெருமாளோடு இருந்து அது நன்னா முகத்தில் தெரியும். அதை விட கொஞ்சம் இளமை ஸ்ரீரங்கநாச்சியார் சேவிக்க வந்துடணும். மேல்கோட்டையிலே எதுகிரி எதிராஜநாச்சியாரை சேவிக்க போனில்னா இன்றைக்கி தான் கார்த்தால கல்யாணம் ஆயிருக்குன்னலாம். என்னைக்கு சேவிக்க போனாலும் இன்றைக்கி தான் கல்யாணம் ஆயிருக்கும் போல் இருக்குது. அதுவும் செல்ல பிள்ளையோ இல்லையோ அவர். அப்போ செல்ல பிள்ளைக்கு தகுந்து செல்ல பொண்ணாக இருக்க வேண்டாமா. அதனால தான் அவளுக்கு வயசே ஆகாது. அதே தான் இப்போ திருமலை திருப்பதியில் போய் கீழே திருச்சானூரில் அலர்மேல் மங்க தாயாரை சேவிக்க போனாலும் புது கல்யாண பெண்ணை போலத்தான் தாயார். பார்த்து தான் அனந்தாழ்வான் தன் கல்யாண பொண்ணாகவே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார். என் திருமகள் அப்படின்னு அவருடைய திருக்குமாரத்துக்கு பேரே வைத்ததாக சொல்லுவார்கள். இந்த இளமையெல்லாம் முகத்தில் தெரியணும்னா வித்தை, பிரம்ம வித்தை இருக்க இருக்க முகத்தில் இளமையோடு இருப்போம். வித்தையை விட்டுட்டோம், பிரம்மத்தை பற்றின நினைவில்லைன்னா முத்தி போய் விடுகிறோம். ஏன்னா அவர் தான் இளமையாக இருக்கார். கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோவில் வளரிளம் பொழில் சூழும் மாலிரும் சோலை தளர்வில ராகில் ஆவது சதிரே சீக்கிரம் வாங்கோ நாழி கடத்தி வயசாரத்துக்கு முன்னாடி அழகரை சேவிக்கு வாங்கோங்கிறார். அழகா இருக்காருனாலே இளைஞரா இருக்காருன்னு தானே பொருள். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வித்யாநாம நரஸ்ய ரூபமதிகம். நல்ல படிப்பு பிரம்ம ஜானந்தான் அழகு. 2 பிரச்சன்ன குப்தம் தனம், மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற தனம். எந்த வீட்டு சுமார் வருமானம் இருக்கிற பெண்ணுன்னு வச்சுக்கோ, அவள் அநேகமாக 25-26 தேதிக்கு அப்புறம் கடைசி 5 நாள் கொடுத்தோன்னு ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணுவாள். அப்போ தான் அஞ்சரை போட்டியிலேருந்து பணம் வெளியில் வரும், இல்லை அது அரிசி போட்டியிலேருந்து பணம் வெளியில் வரும். அங்கங்கே எங்கெங்கேயோ அங்கங்கே 100 ரூபா ஒழிச்சு வச்சுருப்பா. அது வந்து மேலே கொடுத்து முடிஞ்சு போய்டும். பாக்கி 5 நாள். இப்போல்லாம் அப்படிலாம் யாரும் இல்லை. நான் சொல்லிட்டு இருக்கிற கதையெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அப்படிலாம் ஒத்துணும் இல்லை. எல்லாருக்கும் நன்னா தான் சம்பாதிச்சுட்டு இருக்கா. பெருமாள் நன்னாவே வச்சுருக்கார். இப்போல்லாம் வேறு கவலை. 25 தேதி ஆகிடுச்சுன்னா 1ஆம் தேதி சம்பளத்தை எதிர்பார்த்துலாம் இப்போ எத்தனை பேர் இருக்காளோ, ஆளே குறைஞ்சி போச்சு. அது நிச்சயமாக மகாநகரங்களில் இருக்கிறவா அப்படிலாம் இல்லவே இல்லை. எங்கேயான கிராமப்புறத்தில் இருப்பாளோ தெரியாது. தமிழகம் ரொம்ப முன்னேறிடுது. இது வடக்கே இன்னும் பீகாரத்தில் இருக்கலாம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கலாம், அந்த மாதிரி இடத்துல கஷ்ட ஜீவனம் இருக்கலாம். இங்கே அவ்வளோ தூரம் நம்ம சிரமப்படுறதாகவும் தெரியல. அப்போ அப்படி இருக்கிறவளை பற்றி சொல்கிறார் இங்கே. வித்யா பிரச்சன்ன குப்தம், மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற தனம் இருக்கு பாருங்க, எங்கெங்கேயோ பொட்டிக்குள்ளே மறைச்சி வச்சது. வித்யைங்கிறது மறைத்து வைக்கப்பட்ட தனம். அப்படின்னா பொக்கிஷ மாட்டம். வீட்டுக்குள்ளே அப்படியே இருக்கிறச்சே புதையல் கிடச்சிதுங்கிறாளோ இல்லையோ. புதையல்ங்கிறது கீழே நிலத்தில் தானே மறைச்சி வச்சிருப்பா. அதை போல் வித்யை எப்போ வேணுமோ வெளியில் வந்து சம்பாதிச்சு கொடுக்குங்கிறார்.